எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தினமும் தொப்புளில் எண்ணெய் வைக்கிறனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் தான். நம் உடலில் தொப்புள் மிகவும் சென்சிட்டிவான பகுதி. இந்த தொப்புள் உடலிலேயே ஆற்றல் வாய்ந்த பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா தொப்புளை கொண்டே உடலில் உள்ள பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம். அதுவும் தொப்புளில் குறிப்பிட்ட எண்ணெய்களை வைக்கிறனால நாம் சந்திக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்குது. சரிங்களா? வேப்பிலை எண்ணெய் வேப்பிலை எண்ணெயை தொப்புள்ள தடவுறனால முகத்தில் வெள்ளை புள்ளிகள் அல்லது வெள்ளை நிற தழும்புகள் வர்றதை தடுக்கலாமா. அதுக்கடுத்ததா எலுமிச்சை எண்ணெயை தொப்புள்ள தடவுறனால முகத்துல இருக்கும் கருமைகள் மற்றும் கருமையான புள்ளிகள் அகலுமாமா. அடுத்ததா நெய்யை தொப்புள்ள தடவுவதன் மூலம் சருமத்தின் மென்மை தன்மை அதிகரிக்குமாமா. அடுத்ததா பாதாம் எண்ணெயை தொப்புள்ள தடவுவதன் மூலம் முகத்தின் பொலிவு அதிகரிக்கும். அடுத்ததா கடுகு எண்ணெயை தொப்புள்ள தடவுவதன் மூலம் வறட்சியால் உதடுகளில் வெடிப்பு வருவது தவிர்க்கப்படும். அடுத்ததா பிராந்தி. ஒரு பஞ்சுருண்டைய பிராந்தியில நினைச்சு தொப்புள்ள வச்சோம்னாக்கா மாதவிடாய் காலத்துல ஏற்படும் வலி அல்லது பிடிப்புகளில் இருந்து எளிதில விடுபடலாமா. அடுத்ததா ஆல்கஹால். ஏதேனும் ஒரு ஆல்கஹாலில் பஞ்சுருடை நனைத்து தொப்புள்ள வைப்பதால் சளி, காய்ச்சல் மற்றும் மூக்கு ஒழுகல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியுமாமா. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எண்ணெயை தொப்புள்ள வைக்கும்போது தொப்புளை சுற்றி வலஞ்சுழி இடஞ்சுழியாக சிறிது நேரம் மசாஜ் செய்யணுமாமா. ஆனால் இச்செயலை உணவு அதாவது சாப்பிட்ட உடனேயே செய்யக்கூடாதா. சாப்பிட்டுட்டு குறைந்தது 1 to 1.5 மணி நேரம் இடைவெளி விடணும். அதுக்கப்புறம் இது செஞ்சுட்டு இந்த வலஞ்சுழி இடஞ்சுழி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வைக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த மெசேஜ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.